الحمد لله الحمد لله الذي خلق الجن والإنس لعبادته وخلق الجبال الرواسي والأشجار الباثقات والأحجار الصابتات كلها لخدمة عباده، والصلاة والسلام على سيد ولد آدم نبينا ورسولنا الذي بعث إلى الأسود والأحمر والعرب والعجم وعلى آله الأخيار الأطهار وأصحابه الأتقياء الأبرار إلى يوم القرار، وبعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله مولانا العظيم. وبالسند المتصل مني من طريق الإمام البخاري إلى الصحابي عبد الله بن مسعود رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لعن الله النامسات والمتنمسات أو كما قال صلى الله عليه وسلم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்து ஆட்சி செலுத்தி நீதம் செலுத்திக் கொண்டிருக்கும் ரப்புல் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு ஒருவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் எனும் கருணையும் ஸலாம் எனும் ஈடேற்றமும் சய்யிதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் சர்தாதே ஆலம் தாஜ்தாரே மதீனா ஹதரத் சையதுனா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், இன்னும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், இனிமேல் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் அன்னாரை பின்பற்றி வாழப் போகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை பெரிதென மதித்து அல்லாஹுடைய மாளிகையாம் இல்லத்தில் ஆரம்ப நேரத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு எவையெல்லாம் ஏவி கட்டளை பிறப்பித்து எடுத்து நடக்கும்படியாக சொல்லி இருக்கிறானோ அவை அனைத்தையும் வாழ்க்கையில் எடுத்தும், எவையெல்லாம் தவிர்த்தும் விலகி நடக்கும்படியாக சொல்லி இருக்கிறானோ அவை அனைத்தையும் முற்றுமுழுதாக தவிர்த்தும் விலகி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுஃபன்னியாசம் செய்து கொள்ளுகிறேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு நமக்கு உலகத்திலே மனிதர்களால் விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு அருள் தீனுல் இஸ்லாம் என்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த தீனுல் இஸ்லாம் பரிசுத்தமானது. அதே போன்று இந்த தீனுல் இஸ்லாம் பூர்த்தியானது. அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு இந்த தீனுல் இஸ்லாத்துடைய அத்தனை வழிகாட்டல்களையும் 23 வருடத்துடைய காலப்பகுதியில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அல்லாஹு தஆலா அத்தனை விடயத்தையும் வழிகாட்டல் செய்திருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய எல்லா கட்டத்துக்குமான முழு வழிகாட்டலையும் செய்துவிட்டு ஹிஜ்ரி 10வது ஆண்டு முழு உலகத்துடைய மகாநாட்டிலே அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரகடனம் செய்ய வைத்தான். அல் யௌம அக்மல்து லகும் தீனகும். இன்றைய நாளில் இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, இந்த மார்க்கம் முழுமை அடைந்து விட்டது என்பதாக அல்லாஹு தஆலா அந்த உலக மாநாட்டில் பிரகடனம் செய்து வைத்தான். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தை அல்லாஹு தஆலா பூர்த்தி செய்து அதனுடைய வழிகாட்டலை பூர்த்தி செய்து முஃமின்களாகிய எங்களை பார்த்து சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே, உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இந்த தீனுல் இஸ்லாம் இது பூர்த்தியாக்கப்பட்ட மார்க்கம்.
எனவே நீங்கள் தீனுல் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள் என்பதாக எங்களை பார்த்து கட்டளை இடுகிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் முகம் கொடுக்கக்கூடிய அத்தனை கட்டங்களுக்கும் அத்தனை தருணங்களுக்கும் தீனுல் இஸ்லாத்தில் வழிகாட்டல் இருக்கிறது. அதிலே அல்லாஹு தஆலா முன்மாதிரியை வைத்திருக்கிறான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் ஊடாக. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் அவருடைய ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மார்க்கம், அவருடைய கலாச்சாரம், அவருடைய நாகரீகம், இது அத்தனையும் அவனுக்கு மார்க்கம் தான். முஸ்லிமை பொறுத்தவரையில் கலாச்சாரம் வேறு, நாகரீகம் வேறு, அவருடைய மார்க்கம் வேறு என்பது கிடையாது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனென்றால் அத்தனையுடைய வழிகாட்டலும் செய்யப்பட்டிருக்கிறது. இது மனிதனுடைய இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகளில் மாத்திரமல்ல ஒரு முஸ்லிமுக்கு வழிகாட்டல். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முகம் கொடுக்கக்கூடிய எல்லா தருணங்களுக்கும் இஸ்லாத்திலே வழிகாட்டல் இருக்கிறது. இதனால் ஒரு முஸ்லிம் அவனுக்கு கலாச்சார நாகரீக பிச்சை ஏனைய மதத்தினூடாகவோ ஏனைய மார்க்கங்களூடாகவோ எடுக்க தேவையில்லை. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால் ஒரு முஸ்லிம் எல்லா விதத்திலும் தனித்துவம் மிக்கவனாகத்தான் திகழ்வான். அவனுடைய அத்தனை காரியமும் ஷரியத்துக்கு உட்பட்டதாக தனித்துவம் மிக்கதாகத்தான் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இஸ்லாத்துடைய வழிகாட்டல்கள். ஒரு இடத்திலும் மனிதன் ஒப்பாகிவிடக் கூடாது என்பதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹர்ரத்துடைய மாதத்துடைய அந்த ஆஷுராவுடைய தாஷுராவுடைய நோன்பு, இந்த நோன்பு ஒரு இபாதா. இந்த இபாதத்தில் கூட ஒரு முஸ்லிம் அந்நிய மதத்துக்கோ ஏனையவர்களுக்கு ஒப்பாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? 9ஐயும் சேர்த்து பிடியுங்கள். அவர்கள் 10வது நாள் என நோன்பு பிடிக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டியவர்கள், எந்த ஒரு விதத்திலும் நாம் அவர்களுக்கு ஒப்பாக மாட்டோம். எனவே 9ஐயும் சேர்த்து பிடியுங்கள் என்பதாக அந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள். அதே போன்று அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு அஸருக்கு பிறகு அதே போன்று அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சுபஹுக்கு பிறகுள்ள நேரத்தில் இபாதத் செய்வது, தொழுவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். சொன்னார்கள், லா துஸல்லு ஹீன தக்ருபு ஷம்ஸி வ ஹீன தத்லுஹா. சூரியன் உதயமாக கூடிய நேரத்திலும் சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்திலும் நீங்கள் தொழாதீர்கள் என்பதாக தடுத்தார்கள். ஏனென்றால் அன்பார்ந்தவர்களே, சூரியனை வணங்கக்கூடியவர்கள் அந்த 2 நேரத்திலும் சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடிய நேரம். எனவே அந்த நேரத்தில் நாம் இபாதத் செய்ய மாட்டோம். நாமும் அந்த நேரத்தில் இபாதத் செய்து அவர்களுக்கு ஒப்பாக இடவிட மாட்டோம். நாம் அவர்களுக்கு மாற்றம் செய்வோம். எனவே அந்த நேரத்தில் நீங்கள் தொழாதீர்கள் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது இபாதத்துக்கள் மாத்திரமல்ல, இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உடை, நடை, பாவனை அத்தனையிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல் இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஷரீஅத், நமக்கு கலாச்சாரம், நமக்கு நாகரீகம், இது எல்லாம் மார்க்கத்துடைய வழிகாட்டல். ஏனையவர்களை போன்று நமக்கு கலாச்சாரம் வேறு, மார்க்கம் வேறு, நாகரிகம் வேறு கிடையாது. அன்பார்ந்தவர்களே, நமக்கு தீனுல் இஸ்லாம் அத்தனையும் பூர்த்தி செய்து வழிகாட்டல் செய்திருக்கிறது. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் வெளிரங்கமாக ஒரு முஸ்லிம் என்ற அந்த தனித்துவத்தை அடையாளப்படுத்தக்கூடியவைகளை ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றத்தில் பார்க்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே 3 விடயமாக தொகுக்கலாம். ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றம் அவருடைய இஸ்லாமிய தனித்துவத்தை முடிவு செய்யக்கூடியது. ஒன்று அவனுடைய ஆடை, இன்னொன்று அவனுடைய முடி, இன்னொன்று அவனுடைய ஆபரணங்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது வெளித்தோற்ற ரீதியாக அவருடைய இஸ்லாமிய தனித்துவம், இஸ்லாமிய கலாச்சாரம், நாகரீகம், இது அத்தனையும் அடையாளமிடக்கூடிய, அது அத்தனையும் முடிவு செய்யக்கூடிய ஒன்றாக ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றத்தில் இந்த 3 பகுதியிலையும் பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் ஒரு முஸ்லிமுடைய ஆடையை பற்றி அந்த குர்ஆன் இவ்வாறு பேசி இருக்கிறது. இது மனிதனுடைய ஒரு முஸ்லிமை தனித்துவப்படுத்தக்கூடிய அவருடைய வெளித்தோற்றத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு பங்கு செலுத்தக்கூடியதுதான் அவருடைய ஆடை. அல்லாஹு தஆலா திரு குர்ஆனிலே அதை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், யா பனி ஆதம் கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி சௌஆத்திக்கும் வரீஷா. அல்லாஹு தஆலா திரு குர்ஆனிலே சொல்லுகிறான், ஏ ஆதமுடைய மனிதர்களே, உங்களுக்கு நாங்கள் தான் ஆடையை இறக்கி வைத்தோம்.
அன்பார்ந்தவர்களே, மனிதர்களுக்கு ஆடை என்ற ஒன்றை இஸ்லாம் தான் அறிமுகப்படுத்தியது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க தான் இறக்கி வைத்திருக்கிறோம் என்பதாக. எனவே அந்த ஆடை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை குர்ஆனுடைய வசனம் தொடராக பேசும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான்? யுவாரி சௌஆதிகும் வரிஷா. அது முதலாவது ஆடை என்றால் அன்பார்ந்தவர்களே, அதற்குரிய வரை விளக்கணம் ஃபகஹாக்களும் முஃபஸ்ஸிரூன்களும் இந்த ஆயத்துக்கு கீழால மிக தெளிவாக பேசி இருக்கிறார்கள். யுவாரி சௌஆதிகும், முதலாவது உமது ஔரத்தை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறைவிடத்தை மறைக்கக்கூடியதுதான் ஆடை. மறைவிடம் என்று வரும் பொழுது ஆணுக்கு ஒரு மறைவிடம், பெண்ணுக்கு ஒரு மறைவிடம். அதே போன்று ஒரு பெண்ணுடைய ஔரத் வேறு, ஆணுடைய ஔரத் வேறு. ஒரு ஆண் மக்களுக்கு மத்தியில அவனுக்கு ஒரு ஔரத் இருக்கிறது, அவனுடைய தனிமையுடன் மனைவிக்கு இடத்திலே அவனுக்கு ஒரு ஔரத் இருக்கிறது. இவையெல்லாம் ஃபிக்ஹ் மிக தெளிவாக பேசி இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் ஒரு ஆணுடைய மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஔரத் அவனுடைய தொப்புள், முழங்கால், இந்த ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள பகுதி அவன் முழுமையாக மறைத்தாக வேண்டும். யுவாரி சௌஆதிகும், அவனுடைய ஔரத்தை மறைக்கக்கூடியதுதான் ஆடை என்பதாக குர்ஆன் பேசுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பகுதி மறைக்கப்பட இல்லை என்றால், இந்த பகுதியில ஏதாவது ஒரு பகுதி வெளிப்படும் என்றால் அவன் ஹராத்தை செய்தவனாக ஆகிவிடும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனூடாக இந்த பகுதி தொப்புள், அதே போன்று முழங்காலுக்கு இடைப்பட்ட இந்த பகுதி முழுமையாக மறைக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் அவன் வெளியே வரும் பொழுது அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அவனுடைய தனித்துவம். அதுக்கு மாற்றமாக அவன் ஷார்ட் உடுப்பான் என்றால், அவன் அரைக்கால் சட்டை உடுப்பான் என்று சொன்னால், அவன் இஸ்லாமிய ஷரியத்தை மீறி இஸ்லாத்துடைய தனித்துவத்தை இல்லாமலாக்கிய அழிச்ச ஒருவனாக கருதப்படுவான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையில் நடந்து செல்லுகிறார்கள். ஒருவர், அவருமோ கட்ட கலிசன், ஷார்ட் எடுத்திருக்கிறார். இவரை பார்த்த நேரத்தில் சொன்னார்கள், கத்தி ஃபக்தக் ஃபஇன்னல் ஃபக்த ஔரா. உனது அதாவது தொடையை மறைத்துக்கொள், உனது அந்த பகுதி எல்லாம் முட்டுக்கால் வரைக்கும் உள்ள பகுதி அது ஔரத், மறைக்கப்பட வேண்டிய பகுதி என்பதாக சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது ஒரு ஆண் மகன் அவன் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு இஸ்லாத்துடைய அத்தனை தனித்துவங்களும் அவனால் பேணப்பட வேண்டும். நான் விளையாடுகிறேன், எனவே விளையாட்டுக்காக வேண்டி நான் ஷார்ட் எடுக்கிறேன், ஷரியத் அனுமதிக்கல. அப்படி அவனுக்கு தேவையாக இருந்தால் அவன் என்ன செய்யலாம்? 3 கோட் எடுத்துக் கொள்ளலாம், முட்டுக்கால் பகுதியை மறைக்கக்கூடிய அந்த கலிசன். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு மாற்றமாக அவன் அவனுடைய ஔரத்தை திறந்து கொண்டு இஸ்லாத்துக்கும் ஷரியத்துடைய தனித்துவத்தையும் அவன் மீறி எந்த விளையாட்டு விளையாடலாம், எந்த விளையாட்டிலே சாதனை படைக்கலாம். அன்பார்ந்தது, அது அல்லாஹ்வை கோபப்படுத்திய ஒரு சாதனையாக, அது ஷரியத்தை கொச்சைப்படுத்திய இஸ்லாத்துடைய தனித்துவத்தை அதாவது இழந்த ஒரு சாதனையாக அமையும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எமது தனித்துவத்தை, எமது அநேகமான வாலிபர்கள் அதாவது உலகம் காட்டியது நாகரீகம் என்பதாக இன்று இழக்கிறார்கள். அவர்கள் போடக்கூடிய அந்த நீட்ட டவுசர், அதுல இன்று ஒரு ஃபேஷனாக அந்த ஓட்டைகள், அந்த துவாரங்கள் இருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சேட்டர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது அதாவது மறைக்கப்பட வேண்டிய பகுதியுமே ஏன் இங்க பிஞ்சிருக்குன்னு சொன்னா அவங்க பெருமையாக சொல்லிக் கொள்றாங்க, விழுந்து பிஞ்சு என்று. விழுந்து பிஞ்சு என்பதாக. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் அதே ஆடையோடு வந்து தொழுவார் என்றால் அவருடைய தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஏன்? அவருடைய முட்டுக்காலுக்கும் அந்த தொப்புளுக்கும் இடைப்பட்ட இடத்துக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த துவாரங்கள் அன்பார்ந்தவர்களே, அது மறைக்கப்பட வேண்டியது. அவர் ஆடை என்பதை அணிய இல்லை. குர்ஆன் பேசிய ஆடைக்குட்பட்டதாக அது இல்லை. அவருடைய தொழுகையை அதுடன் நிறைவேற்றுவார் என்றால் அந்த தொழுகையை பாழாக்கிய ஒரு தொழுகையாகும். அதே நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, பலர்கள் அவர்கள் உடுக்கக்கூடிய அந்த ஆடை என்ன நடக்கிறது என்றால் அவருக்கு நல்லாக தெரியும். தொழுகைக்கு வந்து ருக்கூக்கும் சுஜூதுக்கும் போகக்கூடிய நேரத்தில் அங்க ருக்கூல சுஜூதுல அவருடைய பிற்பகுதி, அதாவது அவருடைய தொப்புளுக்கு நேரால் பின்பகுதியில் உள்ள அந்த பகுதி வெளியாகிறது என்று அவர் அதை மறைத்து தொழுகிறார். அன்பார்ந்தவர்களே, அது மறைக்கப்பட வேண்டியது முழுமையாக அவர் மறைத்து அப்படியே தொழுகையில இழுத்துட்டு தொழுதனால் அவருடைய தொழுகை அங்கீகரிக்கப்படுவதாக ஆகி
விடாது. ஏன் அவருக்கு தெரிகிறது, மாறாக நான் ருக்குவுக்கு போறதுனால, சுஜூதுக்கு போகிறதுனால என்னுடைய அந்த பின்பகுதிகள் அப்படியே அவுரத் வெளியே வந்து விடுகிறாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, இது இஸ்லாம் இவைகள் மிக தெளிவாக ஷரியத் வழிகாட்டி இருக்கிறது. ஆகவே இந்த ஷரியத்துடைய இந்த விடயங்கள் நாம் பேணாததனால் இன்றைக்கு நாம் சீரழிவுகளை சந்திப்பது மட்டும் இல்லாமல், அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எமது இபாதத்துக்களையும் பாழாக்கி விடுகிறோம். அதே நேரத்தில் ஆடையை பொறுத்தவரையில் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய ஆடை கரண்டைக்கு கீழால், கரண்டை காலுக்கு மேலால் இருக்க வேண்டும். கரண்டைக்கு காலுக்கு கீழால் இருக்கும் என்றால் இது இன்றைய நாகரிகம், அதை நாகரிகம் என்பதாகவும் உலகம் இன்றை அதை ஃபேஷனா என்பதாகவும் சொல்லலாம். ஆனால் ஒரு முஸ்லிம் அதை பின்பற்ற முடியாது. முஸ்லிமுடைய நாகரிகம் அது தனித்துவம் மிக்கது. அவன் கரண்டைக்கு காலுக்கு மேலால் அணிவதுதான் அவனுடைய சுன்னா, அவனுக்கு இஸ்லாம் காட்டிய, குர்ஆன் காட்டிய ஆடை என்பார்ந்தவர்களே. அப்படி அதை மீறி அவன் இஸ்லாத்துடைய தனித்துவத்தை இழந்து செயல்படுவார் என்றால், அந்த ஆடையை கீழே தொங்க விடுவார் என்றால், அந்த பகுதி நரகத்துடைய பகுதி என்ற பாரிய எச்சரிக்கைகள் குர்ஆனும் ஹதீஸும் எச்சரிக்கை செய்திருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆடையுடைய வரை விளக்கணமாக பேசும் பொழுது மஜ்மூஇலே சொல்லுகிறார்கள், ஒருவர் தொழுகைக்கு வரக்கூடிய ஒருவர் அவருடைய தொழுகையிலே அணிந்து வரக்கூடிய அந்த ஆடைகள், அந்த ஆடைகளிலே உருவப்படங்கள் அல்லது ஏனைய அதாவது எழுத்துக்கள் எழுதப்பட்டு அவைகள் ஏனையவர்களை ஈடுபடுத்தும் என்றால், தொழுகையில் இருக்கும் பொழுது அவருடைய அந்த ஆடையில் இருக்கக்கூடியவைகளை வாசிப்பதற்கும் மற்றவர்களை வேற சோழிகை சிந்தனையை வேறு பக்கம் திசை திருக்கக்கூடியதாக ஆகிவிடுவார் என்று சொன்னால், இவர் மக்ரூவை செய்தவராக, வெறுக்கத்தக்க ஒரு செயலை செய்தவராக தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால தான் குர்ஆன் மிக தெளிவாக இன்னொரு ஆயத்தில் யா பனி ஆதம் ஹுது ஸீனதகும் இன்த குல்லி மஸ்ஜித், ஏ ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் நீங்கள் ஒரு ஆடையிலே அலங்காரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். தொழுகைக்கு வருவதற்கு என்பதாக அன்பார்ந்தவர்களே, அதுக்கென்று அலங்காரமாக முழுமையாக தன்னை ஒழுக்கமாக மறைக்கக்கூடிய ஆடை. ஒரு மனிதனுடைய ஔரத், அதாவது தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியில தானே என்பதாக இவர் ஸ்திரீ கோட்டை உடுத்திட்டு தொழுகைக்கு வரமாட்டார். குர்ஆன் எனவே அதை வேறையாக பேசி இருக்கிறது. அந்த ஆடையோட இவர் திருமண வீட்டுக்கு போவாரா? இவர் டவுனுக்கு போவாரா? அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே தயவு செய்து இஸ்லாமிய ஷரியத்தை நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் விட்டுவிடக் கூடாது. அதை விட்டுவிட்டு நாங்க போகக்கூடிய எந்த பயணமாக இருக்கலாம், எந்த விளையாட்டாக இருக்கலாம், அன்பார்ந்தவர்களே, அதிலே நமக்கு நலவை கொண்டு வந்து சேர்க்காது. இது ஒரு மனிதனுடைய வெளிரங்க ரீதியாக அவருடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்தக்கூடியதான் ஆடை. அதே போன்று அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வெளிரங்க ரீதியாக தனித்துவத்தை, இஸ்லாமிய தனித்துவத்தை அடையாளப்படுத்தக்கூடியது அவனுடைய முடி. ஒரு மனிதனுடைய உடம்புல பல பகுதிகளும் முடிகள் முளைக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் தலையுடைய முடி வரை, அன்பார்ந்தவர்களை கீழுள்ள முடிகள் வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் சட்டம் ஷரியத் பேசி இருக்கிறது, அவைகளை தெளிவுபடுத்தி இருக்கிறது. அந்த முடிகள் இந்த முறையில் பராமரிப்பது கொண்டுதான், இந்த சுன்னாவை அதிலே நிறைவேற்றுவது கொண்டுதான் உமது தனித்துவம், உமது நாகரீகம், உமது கலாச்சாரம் என்பதாக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிலே இன்றைக்கு எவ்வளவு சமூகம் அந்நிய கலாச்சாரத்துக்கு அந்த முடியை கத்தரிப்பதிலே, வெட்டுவதிலே அடிமையாக்கப்பட்டிருப்பதில் மிக பயங்கரமான ஒன்றாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனில் கஸா. புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத் அன்பார்ந்தவர்களே, அதாவது முடி வெட்டும் பொழுது முடியுடைய அரைவாசியை வலித்து விட்டு மேலுள்ள பகுதியை மாத்திரம் அப்படியே விட்டு விடுவது, இதை நபி அவர்கள் தடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த அதாவது முடிவெட்டும் இந்த முறை ஹராமாக்கப்பட்ட, மார்க்கம் தடுத்த, இவர் இந்த நேரமெல்லாம் இப்படியாக ஒரு பகுதியை வலித்துவிட்டு மேலுள்ள முடியை வைத்துக் கொண்டிருப்பாரோ, இருக்கும் காலமெல்லாம் அவர் ஹராத்தை செய்தவராக, பாவத்தை செய்தவராக அவருக்கு பாவம் எழுதப்பட்டு கொண்டிருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை அடுத்து அப்படியே தலையுடைய முடிக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒருவருடைய முடிதான் அவருடைய 2 புருவங்களுடைய முடி. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில எந்த அளவுக்கு யூத கலாச்சாரத்துக்கும் அந்நிய கலாச்சாரத்துக்கும் எங்களுடைய சமூகம் அடிமையாக்கப்பட்டு எமது தனித்துவத்தை இழந்து விடுகிறார்கள் என்றால், அந்த புருவத்தை இப்படியாக ஒன்று வெட்டி விடுகிறார்கள். ஹராம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் இதை பற்றி பேசும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்ன ஹதீஸ் புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹு நாமிஸாத வல் முத்தனம்மிஸாத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் ஷஃபிக்கிறான்,
அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். யாரெல்லாம் அதாவது புருவத்தை இப்படி வெட்டி விடுகிறார்களோ, அது ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ரெண்டு சாராருக்கும் சாபம். அதிலே இன்னொரு சாரார் யார் அந்த புருவத்தை வெட்டி விடுகிறார்களோ அவர்களுக்கும் நாசம் உண்டாகட்டும் என்பதாக தெளிவான ஹதீஸிலே அன்பார்ந்தவர்களே பதுவா செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதை வெட்டிட்டு அது செலூன்ல கொஞ்சம் வெட்டிப்பட்டிருச்சு என்பதாக பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள். அன்பார்ந்தல்லாஹுடைய நல்லடியார்களே, இவர் அந்த புருவத்தை ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அந்த புருவத்தை இப்படியாக கொஞ்சமோ அல்லது பெண்கள் அந்த புருவங்களை ஒவ்வொரு பகுதிகளை ஷேப் பண்ணி அதை மெல்லிசாகவும் அதை அழகுபடுத்துறதுக்கு அன்பார்ந்தவர்களே இஸ்லாம் அனுமதிக்க இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் வைத்திருக்கிறது, அது இயற்கையான ஒரு அழகின் நூல் உள்ளது. யூதர்கள் இன்றைக்கு அதை அதை மெல்லிசாக வைத்தால் அழகு என்பதாக காட்டி ஹராத்தை செய்ய வைப்பது மட்டுமில்லாமல் அல்லாஹ் ரசூலுடைய பதுவாவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எந்த பெண் சலூனிலே போய் அந்த முடிகளை ஷேப் பண்ணுவார்களோ அவர்களுக்கு பதுவா மட்டும் இல்லாமல் ஷேப் பண்ணி விடக்கூடியவர்களுக்கு பதுவா. அவர்கள் அந்த முடியை அப்படியாக ஷேப் பண்ணி அந்த புருவத்தை வைக்கும் காலமெல்லாம் சாபம் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அவர்கள் சாபத்துடன் இருக்கிறார்கள், பதுவாவுடன் இருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அன்புக்குரிய பெற்றோர்களே, எமது அதாவது பெண்களை, எமது மனைவிமார், எமது குமரி பிள்ளைகள் அவர்கள் சலூனுக்கு போகிறார்களா? இஸ்லாம் அதாவது அழகுபடுத்துவதற்கு ஷரியத்துடைய வரைமுறையோட பேணுவதற்கு அனுமதிகள் வழங்கி இருக்கிறது. ஒரு பெண் தாண்ட அழகா காட்ட வேண்டிய இடம் அது கணவனுக்கு முன்னாடி. கணவனுக்கு அழகா காட்டுறதுக்கு ஷரியத் முறைகளை அன்பார்ந்தவர்களை காட்டி இருக்கிறது. அதை இல்லாமல் அழகுபடுத்தி ஊருக்கும் உலகத்துக்கும் அதை ஸ்டேட்டஸ் போட்டு காட்டுவதற்கல்ல. அன்பார்ந்தவர்களே, இன்றைய சமூகத்துடைய நாகரீகம், இஸ்லாத்துடைய கலாச்சாரம் அதாவது எந்த அளவுக்கு கீழ்மட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா, எங்களோட பெண்கள் தன்னை அழகுபடுத்தி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இணையதளங்களிலே அவர்கள் தன்னை பதிவிடுகிறார்கள், கணவன் மனைவியாக. அதிலே அவர்கள் கெட்டித்தனமாக செய்து கொள்கிறார்கள், முகத்தை மாத்திரம் மறைத்து. அப்ப முகம் மட்டும் அன்பார்ந்தவர்களை மறைக்கப்பட வேண்டியது. அடுத்து உடம்புடைய பகுதி எல்லாம் ஹார்ட்வேர்ல வாங்கின பகுதிகளாம். அன்பார்ந்தல்லாஹுடைய நல்லடியார்களே, மிக தெளிவாக விளங்க வேண்டும். ஷரியத் அதாவது ஒரு பெண்ணுடைய ஔரத்தை மிக தெளிவாக பேசி இருக்கிறது. இதனாலதான் இன்றைக்கு கலாச்சாரம் சீரழிஞ்சி, பெண்கள் சீரழிஞ்சி அன்பார்ந்தவர்களே பாரிய பாவத்தின் பக்கமும் சீரழிவிற்கும் பக்கம் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆக மிக தெளிவாக விளங்க வேண்டும். புருவத்தை வெட்டுவது, அதை வலிப்பது, அதை ஷேப் பண்ணுவது, இது அத்தனையும் ஷரியத் தடுத்த தெளிவான ஹதீஸுடைய பேசப்பட்டது. அன்பார்ந்தல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸுக்கு கீழால அதாவது சில முஹத்திஸூன்கள் பேசுகிறார்கள், சொல்லுகிறார்கள், ஒருவருடைய புருவ முடி அளவுக்கு மேலாக வளர்ந்து கண்ணை மூடிக்கொள்கிறது, கண்ணை மூடளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அப்படியாக இருந்தால் அவருக்கு அந்த இடையூறாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை மட்டும் வெட்டுவதற்கு அனுமதி இருக்கிறது. இது இல்லாம அன்பார்ந்தவர்களே அதை ஷேப் பண்றதுக்கோ, அதை இன்றைக்கு வாலிபர்கள் ஒரு பகுதி அப்படி வெட்டி போடுவதோ, எல்லோரும் யாரெல்லாம் இந்த செயல்களிலே தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறார்களோ, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் நினைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் ரசூலுடைய சாபத்துடன் நான் இருக்கிறோம். அது வாழ்க்கையில் ஒரு முறைதான் செய்தா இருந்தாலும் அதுக்கு தௌபா செய்வோம். அதை விட்டு அன்பார்ந்தவர்களை தன்னை பாதுகாத்து மீண்டு வருவோம். அதே போன்று முடிகளிலே இஸ்லாம் பேசி இருக்கக்கூடிய அடுத்த பகுதி தான் அன்பார்ந்தவர்களே புருவத்தை அடுத்து ஒவ்வொருவருடைய ஒரு முஸ்லிமுடைய வெளிரங்க தோட்டத்தில் அவருடைய தனித்துவத்தை நிர்ணயிக்கக்கூடிய முடி அவருடைய மீசை முடி, மீசை அதே போல அவருடைய தாடி. இந்த ரெண்டையும் மிக தெளிவாக ஹதீஸ் பேசி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காலிஃபுல் முஷ்ரிகீன, அதாவது முஸ்லிம் அல்லாத இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்து விடுங்கள். உமக்கண்டு நமக்கென்று தனித்துவம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அவர்கள் தான் மீசையை வளர்ப்பது அவர்களுடைய கலாச்சாரம், தாடியை வலிப்பது அவர்களுடைய கலாச்சாரம். எனவே அதை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். அந்த ரெண்டை விட்டு உங்களை பாதுகாத்து மீசையை கத்தரிங்கள். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மீசையை கத்தரிப்பது சுன்னா. அன்பார்ந்தவர்களே, தாடியை அப்படியே வளர விடுவது. ஒருவர் தாடியை வலிப்பார் என்றால் அவருடைய காலையிலே அவர் தாடியை வலித்துவிட்டு வெளியே செல்லுகிறார் என்றால் அன்பார்ந்தல்லாஹுடைய நல்லடியார்களே அவர் ஹராத்தை செய்தவராக, அல்லாஹ் ரசூலுடைய பகைமையை சம்பாதித்தவராகத்தான் அவர் அன்றைய தினத்தில் விட்டு வெளியாகிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமை அடையாளப்படுத்தக்கூடியதான் அவருடைய சுன்னத்தான அந்த தாடி. அதே போன்று இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறதா, தாடியை வைத்து விடுகிறார்கள், மீசையை வளர்க்கிறார்கள்.
அந்நிய கலாச்சாரத்துக்கு அடிமையாகி மீச வளர்ந்து அது அதாவது மிக பெரிதாக அந்த மீசையாகி அன்பார்ந்தவர்களே யூதனுக்கும் காபிருக்கும் ஒப்பான நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். எப்ப ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாகுவார்களோ அவர்கள் ஹராத்தை செய்த பாவத்தை அடைவார்கள் என்பது ஃபுகஹாக்களுடைய மிக தெளிவு. இந்த விடயத்தை அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹ் ஷரஹ் முஹத்தபிலையும் அதே போன்று இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய துஹ்ஃபத்துல் முஹ்தாஜ் என்ற கிதாபுகளிலும் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுன்னத்தான தாடியை அதை வளரவிட்டு ஒரு முஸ்லிம் என்ற அந்த அடையாளத்தையும் அந்த தனித்துவத்தையும் பேணுவோம். அதே நேரத்தில் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமுடைய தனித்துவம் இழக்கப்படக்கூடிய இன்னொரு பகுதி தான் அவருடைய முடியோடு சம்பந்தப்பட்ட பகுதியில கருப்பு சாயம் பூசுவது. ஷரியத் இதுக்கு எந்த ரீதியிலையும் கருப்பிலே ஒருவர் சாயம் பூசுவதற்கு அனுமதிக்க இல்லை. அதுக்கு மாற்றமாக அன்பார்ந்தவர்களே, அவர் கருப்பு சாயமல்லாக மரதோண்டி போன்று அதை போன்றும் இன்னும் ஏன இலைகளுடைய அந்த பதார்த்தத்தை வைத்து அவருடைய முடியை வேற நிறத்துக்கு நரைத்தால் மாற்றிக்கொள்ள முடியும். அவர் கருப்பு நிறத்துடைய அந்த சாயத்தை பூசுவார் என்றால் அவருடைய அந்த நரைத்த முடிகளுக்கு மேலால் அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் அவருடைய எத்தனையோ இபாதத்துகளை கூட பாழாக்கி விடுவார். ஆக இந்த விடயத்தை மிக கவனம் எடுக்க வேண்டி இருக்குது. யாருக்கு பூசலாம், அதே போல பெண்களோடு இதை சம்பந்தப்பட்ட அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுல மிக முக்கியமான ஒரு விடயம் இன்றைக்கு சமூகத்துல அதாவது அந்த யூத கிறிஸ்தவர்களின் ஊடாகவும் அந்நிய கலாச்சாரத்தினூடாகவும் முடியை வாலிபர்களுக்கு அந்த முடியை அரைவாசி ஏற்கனவே சொன்னதை போல ஹராமான அந்த கட் அரைவாசி வலித்து அரைவாசி மேலே வைத்துவிட்டு அதுக்கு அதாவது ஒவ்வொரு நிறத்துல சாயத்தை பூசுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த சாயம் தெளிவாக இந்த ஹதீஸுக்கு கீழால எழுதுறாங்க, இது காஃபிர்களுக்கு ஒப்பாகக்கூடிய செயல், காஃபிருக்கு ஒப்பாகக்கூடிய செயல். எனவே அவர்களுக்கு ஒப்பாகக்கூடிய செயலை யார் செய்வாரோ அவர் ஹராத்தை செய்தவராக, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும் இந்த ஹதீஸ், யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாகுவாரோ அவர் அந்த கூட்டத்தை சேர்ந்தவராக ஆகிவிடுவார். எனவே அன்பார்ந்தவர்களே, வாலிபர்களே, அதே போன்று வாலிப யுவதிகளே, சலூன்ல இப்படி எல்லாம் அதாவது எல்லாரும் செய்கிறார்கள், அவர்கள் இப்படி கலரை மாற்றி இருக்கிறார்கள். அந்த சலூனுக்கு போனதுக்கு பின்னாடி அவர்கள் சொல்ல முடியும், ஏன் நீங்க பூச முடியாது, எத்தனையோ முஸ்லீம்கள் பூசிக்கொண்டு போறாங்க என்பதா? அவங்க அப்படித்தான் சொல்லி அவர்களுடைய வியாபாரத்தை செய்ய பார்ப்பார். எத்தனையோ முஸ்லீம் செய்ததுனால் அது ஹலாலாக முடியாது, அது மார்க்கமாக இஸ்லாமிய கலாச்சாரமாக இஸ்லாமிய தனித்துவமாக ஆக முடியாது என்பதை மிக தெளிவாக. எனவே அன்புக்குரியவர்களே, பெற்றோர்களே, நாம் எமது அதாவது பெண்களை இந்த விடயங்களிலே சம்பந்தப்படும் பொழுது ஷரியத்துடைய வரையறை, ஷரியத்துடைய முறைகளை பேணுவதிலே உலமாக்களை அணுகி அதனுடைய முறைகளை கேட்டு அந்த முறைப்படி செய்வதிலே கவனம் செலுத்துவோம். அதே போன்று ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அவனுடைய தனித்துவம் பாதுகாக்கப்படக்கூடிய அடுத்த பகுதிதான் ஆபரணங்களுடைய பகுதி, ஒரு முஸ்லிமுடைய ஆபரணங்களுடைய பகுதி. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆண்களை பொறுத்தவரையில் ஒரு ஆண் தன்னை ஒரு முஸ்லிமான ஒரு ஆண் என்பதாக சமூகத்துக்கு மத்தியில் அடையாளம் காணுவதற்கு ஆபரணத்தில் தங்கத்தில எந்த ரீதியிலும் அவனுக்கு அனுமதி கிடையாது. தங்கமான எந்த ஒரு ஆபரணமும் அவனுக்கு போடுவதற்கு அனுமதி கிடையாது. அது தங்கம் பூசப்பட்ட ஒரு வச்சாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்துல அதுக்கு அனுமதி கிடையாது. அப்படி அவர் அதை செய்வார் என்றால் ஹராத்தை செய்த ஒரு பாவியாக ஆகுவார். அப்படியாக இருந்தால் ஒரு முஸ்லிமுக்கு ஆபரணங்களில் எது ஹலாலாக்கப்பட்டது, அவருடைய ஷரியத், அவருடைய கலாச்சாரம், அவருடைய தனித்துவம் எது என்றால் அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவனுக்கு வெறுமனே ஒரு வெள்ளியால் உள்ள ஒரு மோதிரம் மாத்திரமே அணிய முடியும். இந்த வெள்ளியால் உள்ள மோதிரம், இந்த மோதிரத்துடைய விடயத்தில் ஃபிக்ஹிலே அல்லாமா இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹ் துஹ்ஃபத்துல் முஹ்தாஜில பல சட்டங்களை மோதிரம் அணிவது சம்பந்தமாக தெளிவுபடுத்துறாங்க. ஒரு மோதிரம் தான் அவனுக்கு வெள்ளியால் அணிய முடியும். அப்படியாக இருந்தால் ஒருவர் அவர் என்ன செய்ய, வெள்ளி மாலை போட்டிருக்கிறார், வெள்ளி பேஸ்லெட் போட்டிருக்கிறார், அல்லது வேற வெள்ளி அல்லாத வேறொரு பேஸ்லெட்டோ அதாவது வேற ஏதாவது இரும்பு மாலையோ போட்டிருந்தாலும் அது அவருக்கு ஹராம். அவர்களுடைய விடயத்தில் அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா, அல்லாஹு தாலாவுடைய சாபம் உண்டாகட்டும், யாரெல்லாம் ஆண்களிலிருந்து பெண்களுக்கு ஒப்பாகிறாரோ, பெண்களுக்கு தான் மாலை, பெண்களுக்கு தான் காப்பு, பெண்களுக்கு தான் காப்பு, பெண்களுக்கு தான் அன்பார்ந்தவர்களை பேஸ்லெட், இது பெண்களை போன்று யார் அணிவாரோ அவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று ஹதீஸுடைய தெளிவான கருத்து.
அன்பார்ந்தவர்களே, நாம் தெரியாம வெள்ளியினுடைய மாலை போட்டிருக்கலாம், வெள்ளி அதாவது ஆபரணங்கள் மோதிர தவிர நாம கையில பேஸ்லெட் போட்டிருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், இது ஷரியத் தடுத்த பாவம். இந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு அல்லாஹ் ரசூலுடைய சாபம் உண்டாகும், அதை அணிந்திருக்கும் காலம் எல்லாம் என்பதை இந்த ஹதீஸை வைத்து விளங்கிக் கொள்ளலாம். எனவே அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படியாக இருந்தால் வெள்ளி மோதிரத்தை தவிர வேற எந்தொன்றும் அணிய முடியாது. சரி, வெள்ளி மோதிரத்திலே அதாவது கிதாபுகள்ல மிக தெளிவாக எழுதுறாங்க, அந்த வெள்ளி மோதிரமும் எத்தனை அணிய முடியும்? அவருக்கு 10 விரலுக்கு மோதிரம் போடலாமா? அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஃபிக்ஹ் சொல்லுது, ஷரியத் மார்க்கத்துடைய ஃபிக்ஹுடைய அன்பார்ந்தவர்களே சட்டத்துடைய மிக தெளிவாக ஷரியத்துடைய சட்டங்கள் தெளிவுபடுத்திருக்கிறது. ஒருவருக்கு ஒரு மோதிரம் தான் சுன்னா, ஒருவருக்கு ஒரு மோதிரம் தான் சுன்னத்து. அவர் ஒன்றை விட கூடுதலாக அணிவார் என்றால் அவர் வெறுக்கத்தக்க மக்ரூவான செயலை செய்வார். இன்னும் சில இமாம்கள் சொல்லுகிறார்கள், ஒன்றை விட கூடுதலாக அணிவது பெண்கள் தான், எனவே அவர்கள் பெண்களுக்கு ஒப்பானவராக ஆகும் பொழுது அவர் ஹராத்தை செய்தவராக ஆகிவிடுவார்கள் என்பதாகவும் சிலர்கள் பேசியிருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய, ஆகவே ஒரு மோதிரம் தான் ஒரு ஆணுக்கு, முஸ்லிமான ஒரு ஆணுக்கு சுன்னா. சரி, அந்த மோதிரத்தை எந்த கையில் அணிய வேண்டும், எந்த விரலில் அணிய வேண்டும் என்பதையும் பேசி இருக்கிறது. கை என்று வரும் பொழுது அன்பார்ந்தவர்களே, அது வலது கையில அதை அணிவதா அல்லது இடது கையில அணிவதா என்பதாக பற்றி பேசும் பொழுது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அது வலதிலேயும் அணியலாம் இடதிலேயும் அணியலாம், ஆனால் வலது கைதான் ஏற்றமான சுன்னத்தான முறை மோதிரம் போடுது. சரி, வலது கை சுன்னத்தான ஏற்றமான முறை, எந்த விரல்ல அந்த மோதிரத்தை போடலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஹதீஸிலே சொன்னார்கள், முஸ்லிமுடைய ரிவாயத், நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுதஹத்தம الرجل في وسط والسبابه, ஒரு ஆண் அவருடைய விரல்களிலே இந்த நடுவிரல், இந்த நடுவிரலும் அதே போல அவனுடைய இந்த ஆள்காட்டி விரல், இந்த 2 விரலிலும் மோதிரம் அணிவதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். ஹதீஸுடைய தெளிவான தடை, நஹா, நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு கீழால ஷரஹ் முஸ்லிம்ல இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த ஒருவர் இந்த நடுவிரலில் அல்லது இந்த ஆள்காட்டி விரல், இந்த 2 ஏதாவது ஒரு விரலிலே மோதிரம் அணிந்தார் என்று சொன்னால் அவர் வெறுக்கத்தக்க ரசூல் தடுத்த ஒரு விடயத்தை செய்தவராக ஆகிடுவார். அப்படியாக இருந்தால் அவர் எந்த விரலிலே மோதிரம் அணிவது சுன்னா? அவருக்கு மோதிரம் அணிவ அசிலான சுன்னத் அவருடைய சின்ன விரல். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சின்ன விரலில் தான் மோதிரம் அணிந்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அதே நேரத்தில் அதுதான் அசில் சுன்னத்தான முறை, இதிலையும் அவர்களுக்கு அணிந்து கொள்ளலாம், அடுத்த விரலை தடை கிடையாது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கம் இந்த அளவுக்கு ஒவ்வொரு விடயத்தையும் என்ன தெளிவாக பேசியிருக்கிறது. இவைகள் எல்லாம் ஒரு முஸ்லிமுடைய தனித்துவம் பாதுகாக்கப்படக்கூடிய வெளிரங்கமான தோட்டத்தில் உள்ள அடையாளங்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தயவு செய்து நாம் மோதிரத்தை தவிர இது அல்லாதவைகள் அணிந்திருந்தால் இவைகளை அன்பார்ந்தவர்களே உடனே கலட்டி எறிவோம். அதை அணிந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் சாபத்தையும் பாவத்தையும் சம்பாதிப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த மோதிரத்தை பற்றி அதாவது இமாம்கள் ஹதீஸ்களை தெளிவுபடுத்தும் பொழுது தெளிவுபடுத்துகிறார்கள், அவருடைய சின்ன விரல்ல அந்த மோதிரம் அணியப்பட்டிருந்தது. நபி அவருடைய மோதிரத்தில் அல்லாஹ் ரசூல் முஹம்மத் என்பதாக அடையாளம் இடப்பட்டிருக்கிறது, அதை எழுதி இருந்தது என்பதாகவும் இன்னும் சில ரிவாயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லு பிடித்த ஒரு மோதிரத்தையும் அணிந்திருக்கிறார்கள். அந்த கல்லு கைக்கு உள்ளுக்குள்ள பகுதியில தான் ரசூலுல்லாஹ் போட்டிருக்கிறாங்க என்பதாக. எனவே வெளியால போடுறது அதாவது பாவம் கிடையாது, ஹராம் கிடையாது, மக்ரூ கிடையாது, அதுக்கு அனுமதி இருக்கிறது. நபி அவர்கள் அப்படித்தான் அணிந்தார்கள் என்பதாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அளவுக்கு ஷரீஅத்தில ஒவ்வொரு விடயத்தையும் மிக தெளிவாக பேசி இருக்கத்தக்க அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் வேறு எந்த ஒரு கலாச்சாரத்தையோ வேறுவர்களுடைய மதத்துடைய முன்மாதிரியோ எடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. எனவே இஸ்லாத்துடைய தனித்துவத்தை பாதுகாக்கிறதுக்கு எமது மார்க்கம் பாதுகாக்கப்படணும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த நாட்டுடைய முன்னோர்கள், இந்த நாட்டுடைய முன்னே சமூகம் அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். அவர்கள் அன்பார்ந்தவர்களே முஸ்லிம் பர்சனல் லா, இஸ்லாமிய தனியார் சட்டம் என்பதை உருவாக்கி அந்த தனியார் சட்டம் முஸ்லிம்களுக்கு அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் முஸ்லிம்களுடைய அதாவது விவாகரத்து, அதே போன்று முஸ்லிம்களுடைய அனந்தர சொத்து, இப்படி எல்லாம் தனியார் சட்டம்
முஸ்லிம்களுக்கு பொதுவான அதாவது லோல அந்த விடயங்களை கையாள முடியாது. ஷரியத் அதை குர்ஆன் பேசி இருக்கிறது. எனவே ஷரியத் பாதுகாக்கப்படணும் என்பதற்காக வேண்டித்தான் எங்களோட முன்னோர்களால அவைகள் பாதுகாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. அதே போன்று எமது கலாச்சாரம் ஷரியத் மட்டும் இல்ல, கலாச்சாரம் பாதுகாக்கப்படணும் என்பதற்காக வேண்டித்தான் எங்களுடைய முன்னோர்கள் முஸ்லிம்களுக்கு என்று தனியார் இஸ்லாமிய பாடசாலை, முஸ்லிம் பாடசாலை என்பதாக அன்பார்ந்தவர்களே அவர்களால் உருவாக்கப்பட்டதே எங்களுடைய முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, ஆகவே இது முஸ்லிம் பாடசாலை என்றால் எமது முஸ்லிமுடைய மிகப்பெரிய சொத்து, எமது கலாச்சாரம் பாதுகாக்கப்படக்கூடிய, இஸ்லாம் பாதுகாக்கப்படக்கூடிய இடம். எனவே அந்த இடத்தை பாதுகாப்பதும் அந்த இடத்தை வளர்ப்பதும் அந்த இடத்துடைய முன்னேற்றத்துக்கும் பங்குதாரிகளாக நாம் இருக்க வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நல்லடியார்களே, எனவே எமது அதாவது கலாச்சாரம், முஸ்லிம்களுடைய கலாச்சாரம், மார்க்கம், இவைகள் எல்லாமே ஒன்று என்பதை நாம் விளங்கிடக்கூடாது. ஏனையவர்களை போல ஏனைய ஊருக்கும் இந்த ஊருக்கு மாறாது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இலங்கையில் உள்ள பௌத்தர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? பாம்பு சாப்பிட மாட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் சைனாவில் உள்ள பௌத்தர்கள் அவர்கள் பாம்பு சாப்பிடுகிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன்? அவர்களுடைய ஊருக்கேற்ற நாட்டுக்கேற்ற கலாச்சாரம் வித்தியாசப்படுகிறது. ஆனால் ஒரு முஸ்லிம் உலகத்திலே எங்கே இருந்தாலும் அவர் பாம்பு சாப்பிட மாட்டார். ஏன்? அவருக்கு ஹராம். இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய முறை, இஸ்லாமிய நாகரிகம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு பெற்றிருக்கக்கூடிய நாகரிகம் முன்னே சஹாபா பெருமக்கள், அதுக்கு பிறகு வந்த காலங்கள் எல்லாம் முஸ்லிம்களுடைய நாகரிகத்தை, கலாச்சாரத்தை தான் எல்லாரும் எடுத்தாங்க. அவ்வளவு அதுல என்னது அழகு இருக்கிறது, அதுல இடைச்சம் இருக்கிறது, அதுல சுத்தம் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆகவே நானும் நீங்களும் அதை இழந்து விடுவோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஷரியத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு நானும் நீங்களும் காரணமாகிவிடுவோம். எனவே ஷரியத்தை பாதுகாப்போம். ஷரியத்தை பாதுகாக்கிறதுக்கு அந்த ஷரியத்தை நாம் வாழ்க்கையில் அமலாக எடுப்போம். வெளிரங்க முஸ்லிமுடைய அடையாளங்களை பாதுகாப்போம். முஸ்லிம்களுடைய தனித்துவத்தை பேணுவோம். அதே போல் அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமது நாட்டில் அந்த தனித்துவத்தை பேணுவதற்கு எல்லா ரீதியிலையும் சட்டங்கள், நமக்கு சலுகைகள் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு தடையும் கிடையாது. அழகான முறையில் நாங்க அந்த சட்டத்தையோ அந்த தனித்துவத்தை பேணுவதற்கு அந்த முறைகளையோ விளங்க இல்லை என்றதுனால நாங்க அன்பார்ந்தவர்களே அதுக்கு நாட்டுக்கு குறை சொல்ல முடியாது. இந்த நாட்டில் அவைகள் எல்லாம் பாதுகாப்பதற்கு ஒரு அந்நிய நாடாக இருந்தாலும் முஸ்லிம்களுடைய ஷரியத், அவருடைய தனித்துவம், அவருடைய ஷரியா சட்டம், அன்பார்ந்தவர்களை கலாச்சாரம் பாதுகாக்கிறதுக்கு எல்லா இடத்தையும் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அதை இழந்து விடக்கூடாது, நாம் அதை பறிகொடுத்தக் கூடாது. அதே நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, நாட்டுடைய முன் ஜனாதிபதியும் உலமாக்கள் அதே போன்று எல்லோருமாக முழு மதத்தவர்களும் சேர்ந்து இந்த நாட்டிலே சென்ற 2 நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பிரகடனம் செய்து அன்பார்ந்தவர்களை மதுவை, போதையை ஒழிக்க வேண்டும் என்றதாக அவர்கள் ஒரு திட்டத்தின் கீழால் இறங்கி இருக்கிறார்கள். எனவே இலங்கை ஜமியத்துல் உலமா எங்களிடத்திலே வேண்டிக் கொள்கிறது, முஸ்லிம்களும் அதுக்கு பங்குதாரிகளாக இருப்பது, நாமும் எங்களுடைய சமூகத்தை, வாலிபர்களை, சந்ததிகளை அதை விட்டு பாதுகாப்பதும் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். எனவே அதற்கும் நாம் உதவியாக இருந்து ஷரியத்தை பேணி அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாக மரணிக்கக்கூடிய கூட்டத்திலே ரப்புல் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எங்கள் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே வல்ல ஜமானே, யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எம்மை கபூல் செய்து கொள்வாயாக, பாவத்தில வெறுப்பையும் இபாதத்துடைய இன்பத்தையும் உண்டாக்கி விடுவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே, முழுமையான ஷரியத்தை பேணியவர்களாக ஆக்கியருள் புரிவாயாக. இஸ்லாத்துடைய தனித்துவத்தை பாதுகாக்கக்கூடிய கூட்டத்திலே எங்களை சேர்த்தருள் புரிவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் எமது வியாபாரங்கள்ல பரக்கத்தையும் செழிப்பையும் உண்டாக்கி விடுவாயாக. ஹராத்தை விட்டு, வட்டியை விட்டு, பொய்யை விட்டு, ஏமாற்றத்தை விட்டு எங்கள் எல்லோரையும் பாதுகாத்து விடுவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே வல்ல ஜமானே, குறிப்பாக எமது இந்த ஊரை யா அல்லாஹ் தீனுடைய மறுமலர்ச்சி உள்ள ஊராக ஆக்கி விடுவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே, முழு உலகத்துக்கும் ஒரு முன்மாதிரியான ஊராக ஆக்கி விடுவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் எமது ஊரில் உள்ள அனைவர்களையும் ஷரியத்துடைய தனித்துவத்தை பேணியவர்களுடைய கூட்டத்திலே சேர்த்தருள் புரிவாயாக. எங்களை யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அத்தனை நோயாளிகளுக்கும் பூர்த்தியான ஷிஃபாவை ஏற்படுத்தி விடுவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே, அதே நேரத்தில் எமது சகோதரர்கள் மீண்டும் மீண்டும் அந்த பலஸ்தீனுடைய மண்ணிலே தாக்கப்படுகிறார்கள். ரஹ்மானே, நேற்றைய தினத்தில் 163 பேர் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். ரஹ்மானே வல்ல ஜமானே, அந்த மக்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. அந்த மக்களுக்கு ஈடேற்றத்தை கொடுப்பாயாக. அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பாயாக. இரக்கமுள்ளவரே, அவர்களுக்கு சுவிசக்தியும் வெற்றியும் உண்டாக்கி விடுவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே, அவர்கள் எல்லா நிலைமையிலும் உன்னுடைய தீனையும் அந்த தீனுடைய கேந்திரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதில் உதவியாக இருக்கிறார்கள். ரஹ்மானே, அந்த மக்களை பொருந்திக் கொள்வாயாக. அந்த மக்களுக்கு துஆ செய்த கூட்டத்திலே எங்களை சேர்த்தருள் புரிவாயாக. எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வாயாக. எங்கள் அனைவருடைய இறுதி
இறுதி மூச்சையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு நாக்கியருள் புரிவாயாக. இந்த துஆக்களை ஏற்று அங்கீகரித்து கபூல் செய்து கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.